பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 25, இறை வார்த்தை 40. மிக சிறியோராகிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்ததையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என பதிலளிப்பார். கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகம் முழுவதும் கொரோனா என்கின்ற இந்த பொல்லாப்பான நோயினால் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அநேக மக்கள் தன்னுடைய உறவிடங்களை இழந்து போனார்கள், உறவினர்களை இழந்து போனார்கள், குழந்தை செல்வங்களை இழந்து போய் இருக்கிறார்கள். கணவரை இழந்து தவிக்கக்கூடிய மனைவிமார்கள் உண்டு, மனைவிமார்களை இழந்து தவிக்கக்கூடிய கணவன்மார்களும் உண்டு. அன்பார்ந்தவர்களை, இந்த சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் அழுகை கோலமாய் இருக்கின்றது. உதவி செய்வதற்கு யாரும் இல்லையே என்கின்ற ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் உண்டு. எனக்கு ஏன் இந்த நிலைமை என்று ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்பவர்களும் அநேக பேர் உண்டு. அன்பார்ந்தவர்களே, நாம் சோர்ந்து போய்விட்டோம் என்றால், நாம் உடைந்து போய்விட்டோம் என்றால், நாம் உருக்குலைந்து போய்விட்டோம் என்றால் நம்மால் எழுந்து நடக்க முடியாது. எனவே ஒவ்வொரு நாளும் நம் உயிருள்ள தெய்வமாய் இருக்கக்கூடிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் தேடி வந்து நம்முடைய குடும்பத்தை ஒப்பு கொடுத்து அவருடைய பாதுகாப்பு நம்முடைய குடும்பத்தோடு தங்கும்படியாக நாம் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும், நம்முடைய ஊரில் உள்ள மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும், பங்கை நடத்தக்கூடிய உங்களுடைய பங்கு தந்தைக்காக ஜெபிக்க வேண்டும், தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டும், உலகத்திற்காக ஜெபிக்க வேண்டும். திறப்பில் நின்று நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவர் உங்களுடைய கண்ணீரை காண்பார், உங்களுடைய அழுகுரலை கேட்டு அவர் இறங்கி வருவார். அதே போல் மிகவும் முக்கியமான காரியம் என்னவென்றால், மற்றவர்களுக்கும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் உதவி செய்ய வேண்டும். உங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களையோ பணங்களையோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, ஏதோ ஒரு குறிக்கோளுக்காக ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் மனிதராக படைத்து இருக்கின்றார். நம்மை ஒரு ஆடு மாடாக, ஒரு மிருகவாசியாக நம்மை படைக்கவில்லை. ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதற்கும், ஆண்டவருடைய வழியில் நடப்பதற்கும், ஆண்டவரை குறித்த அறிவை பெற்றுக்கொண்டு ஆண்டவரோடு இணைந்து இருப்பதற்கும் ஆண்டவர் நம்மை படைத்து இருக்கின்றார். எனவே நம் சாயலாய் ஆண்டவர் தன்னை உருவாக்கி உள்ள நம்மை அவர் நேசிக்கிறபடியினால் நாமும் அயலாரையும் நேசிக்க வேண்டும். அயலாருக்கு நாம் எதையாவது செய்யக்கூடிய நேரத்திலே அது ஆண்டவருக்கே நாம் செய்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, எனவே ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். சும்மா நேரங்களை நாம் சோசியல் மீடியாக்களில் செலவழித்துக் கொண்டு இருக்காதபடி நம் ஆண்டவரோடு இணைந்து ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் அந்த காரியங்களை செய்ய கருத்தாய் இருக்க வேண்டும். எனவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகளுக்கு யாராவது உதவி செய்தால் அதை எனக்கே செய்கிறீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையின் போது அவரை நாம் சந்திக்கக்கூடிய வேளையிலே, அவருக்கு முன்பாக நாம் நிற்கக்கூடிய வேளையிலே அவர் நம்மை பார்த்து சொல்வார், என் மகனே மகளே, நீ மற்றவர்களுக்கு உதவி செய்தான் கஷ்டப்பட்ட நேரத்திலே, எனவே அதை எனக்கே நீ செய்திருக்கின்றார். ஆகவே உனக்காக நான் வைத்திருக்கக்கூடிய இடத்தில் நீ கடந்து சென்று இளைப்பாறுதல் பெற்றுக்கொள் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை வானதூதருடைய கரங்களில் ஒப்புக் கொடுப்பார். அவர்கள் அந்த இடத்தில் கொண்டு சேர்ப்பார்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே யாராவது உங்களை தேடி வந்து உதவி கேட்டால் நீங்கள் உங்களுடைய கைகளை கழுவி விடாதபடி முடிந்த அளவுக்கு
எதையாவது கொடுத்து நீங்கள் உதவி செய்ய வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார். பாருங்கள், நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 17வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார், அவர் கொடுத்ததை ஆண்டவரை திருப்பி தந்து விடுகிறார் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். நாம் ஒரு மனிதர் மீது மனம் இறங்கி அவனுடைய சூழ்நிலையை அறிந்து அவனுடைய குடும்ப நிலைமையை அறிந்து நாம் அவர்களுக்கு இந்த காலகட்டங்களில், குறிப்பாக இந்த வைரஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய குடும்பங்களை தேடி சென்று நாம் ஏதாவது உதவி செய்யக்கூடிய வேளையிலே நாம் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கின்றோம். அதை ஆண்டவர் இரட்டிப்பாக, 3 மடங்காக, 4 மடங்காக நமக்கு அதை திருப்பி கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். இக்கட்டான வேளையில் நம்மை கைவிடாதபடி ஆண்டவர் நம்மை தாங்கிக் கொண்டு நம்மை வழிநடத்துவதை நம்மால் ஒரு நாள் உணர்ந்து கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, எனவே மற்றவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அதை குறித்து நாம் தம்பட்டம் அடிக்காதபடி அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய வேளையிலே மேலும் மேலும் நீங்கள் வளர்வதை மற்றவர்கள் பார்க்க முடியும். ஆண்டவருடைய கரம் எவ்வாறு தாவீதோடு கூட இருந்து வழி நடத்தியதோ அதே போல் உங்களையும் வழி நடத்துவதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு நற்செய்தி 25வது அதிகாரம் 45வது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, மிக சிறியோராகிய இவர்களுள் ஒருவருக்கு நீங்கள் எதையெல்லாம் செய்யவில்லையோ அதை எனக்கும் செய்யவில்லை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆம் அன்பார்ந்தவர்களே, சில பேர் தாகமா இருக்கலாம், சில பேர் உணவு இல்லாமல் வருந்தி கொண்டு இருக்கலாம், சில பேர் உங்களுடைய உதவியை எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். அவர்கள் உங்களை தேடி வந்து எதையாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று உங்களுடைய வீட்டின் வாயிலில் நிற்கலாம். அன்பார்ந்தவர்களே, அவர்களுக்கு முடிந்த அளவு நீங்கள் ஏதாவது உதவிகள் செய்தீர்கள் என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அதை நீங்கள் தட்டி கழித்து விட்டு நீங்கள் சென்றீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களுடைய அவருக்கு முன்பாக நிற்கக்கூடிய வேளையிலே நீங்கள் யார் என்று தெரியாது என்று அவர் சொல்லிவிடுவார். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது ஒரு உவமையை தன்னுடைய சீடர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் சதிசேயர்களுக்கும் சொன்னார். ஒரு ஏழையான ஒரு மனிதன், அவருடைய பெயர் லாசர். அதே போல் ஒரு செல்வந்தர் இருந்தார். ஒவ்வொரு நாளும் அந்த செல்வந்தர் உண்டு கழித்து தன்னுடைய நண்பர்களோடு அவர் சந்தோஷமாய் இருந்தார், குடும்பத்தோடு சந்தோஷமாய் இருந்தார். இந்த ஏழை லாசர் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரன் அவருடைய வீட்டின் வாயிலில் படுத்து கிடப்பாரான். எப்போதாவது அவனுடைய மேசையில் இருந்து விழக்கூடிய ஒரு துண்டு அப்பமாவது கிடைக்கும் என்று சொல்லி ஏக்கத்தோடு இருப்பதை ஆண்டவரும் பார்த்திருக்கின்றார், வானதூதர்கள் பார்த்திருக்கின்றார்கள், இந்த செல்வந்தரும் பார்த்து கொண்டே இருந்தார். அன்பார்ந்தவர்களே, 2 பேரும் இறந்து போய்விடுகிறார்கள். அப்பொழுது இறந்த பிறகு என்ன நடக்கிறது? இந்த செல்வந்தர் நரகத்திற்கு செல்கின்றார். இந்த ஏழை சகோதரன் அழகாக அபிரகாமுடைய மடியில் இருக்கின்றார். அதை நரகத்திலிருந்து உற்று பார்த்த அந்த செல்வந்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கேட்கின்றார், கடவுளே, ஏன் அவர் அங்கு இருக்கின்றார்? அவருடைய கரத்தில் இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் எனக்கு கொடுத்தால் என்னுடைய நாவு தாகத்தை தீர்த்து கொள்ளும் என்று. அப்பொழுது அங்கு இருந்து அபிரகாம் அவருக்கு பதில் கொடுக்கின்றார், நீ இந்த உலகத்தில் வாழும் பொழுது நன்மையானது எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டார், ஆனால் அவர் தேடி வந்த யாருக்கும் நீ உதவி செய்யவில்லை. எனவே இந்த நாளில் அந்த ஏழையாய் இருந்த லாசர் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். அவர் விண்ணகத்தில் இருக்கின்றார், நீ நரகத்தில் இருக்கின்றார் என்று சொல்லி அந்த வார்த்தைகளோடு அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இது உண்மை. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு யாராவது உதவி செய்திருந்தால் அவர்களுக்கு மட்டுமே திரும்பி உதவி செய்யாதபடி நம்மை தேடி வருகிறவர்களுக்கு முடிந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும். இரண்டாவதாக, யாருக்கு உதவி செய்கிறீர்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லுகின்றார், அயலானுக்கு செய்வது ஆண்டவருக்கே செய்வது. அயலான் என்றால் உங்களை பற்றி
அறியாத மக்கள், நீங்கள் அறியாத மக்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் 12வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, நீங்கள் வலுவற்ற மனசான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கு எதிராக பாவமாகும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகின்றது. பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் அநேக மக்கள் வலுவற்று போய் இருக்கிறார்கள். தன்னுடைய கணவரை இழந்து போய் வலுவற்ற நிலையில் சில பெண்கள் இருப்பார்கள். தன்னுடைய மனைவியை இழந்து போய் வலுவற்ற நிலையில் அநேக சகோதரர்கள் இருப்பார்கள். அவர்களிடம் செல்வம் இருக்கலாம், அவர்களை கவர்ச்சியாய் அவர்கள் பெண்கள் கவர்ந்து கொள்ளலாம். இப்படி இந்த வலுவற்ற சூழ்நிலையில் இருக்கிறவர்கள் நாம் ஏமாற்றக்கூடிய வேளையிலே, சொத்துக்காகவோ பணத்துக்காகவோ அழகுக்காகவோ ஏமாற்றக்கூடிய வேளையிலே ஆண்டவர் நம்மை சும்மா விட மாட்டார். ஆண்டவரும் நமக்கு கண்டிப்பாக தண்டனை தருவார். அதே போல் ஏழை எளிய மக்களுடைய தேவைகளை நாம் நிறைவு செய்ய வேண்டும். ஒருவரை வேலையில் அமர்த்தியிருந்தால் அவருடைய தேவைகளை நிறைவு செய்ய வேண்டும். அவருக்கு ஒழுங்காக அவருடைய சம்பளத்தை கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தங்கும். இல்லை என்றால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒரு நாளும் கடந்து வராது. இந்த வலுவற்ற சகோதர சகோதரிகளை பாவத்தில் விழ வைத்தோம் என்றால் ஆண்டவருடைய தண்டனை தீர்ப்பும் உங்கள் மீதும் உங்களுடைய குடும்பத்தில் மீதும் வருவது உறுதி. இது கடவுளுக்கு எதிரான பாவமாய் இருக்கின்றது. அதே போல் எஸ்ஐயா 58வது அதிகாரம் 7வது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது, பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லாத வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும் போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் தான் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய காரியமாய் இருக்கின்றது. அன்பார்ந்தவர்களே, அன்னை தெரசாவை பற்றி நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். அவர் தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு இந்த கல்கத்தா என்று சொல்லக்கூடிய நம்முடைய இந்திய தேசத்தில் வந்து ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தார். அவரை ஆண்டவர் ஒரு புனிதையாக உயர்த்தினார். அன்பார்ந்தவர்களே, அதே போல் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்து நாம் வாழக்கூடிய வேளையிலே, குறிப்பாக இந்த நாட்களில் இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படக்கூடிய குடும்பங்களுக்கு நம்மிடம் இருப்பதை பகிர்ந்து கொண்டு அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய அருளும் ஆண்டவருடைய இரக்கமும் கருணையும் உங்களோடு கடந்து வரும். எனவே இந்த நேரத்தில் நாம் ஆண்டவரிடம் கேட்போம். நம்மை தேடி வந்தவர்களுக்கு நாம் எதுவும் உதவி செய்யாமல் இருக்கலாம், நம்மிடம் கேட்டவருக்கு நாம் கொடுக்காமல் இருக்கலாம். அதற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மளுடைய பாவங்களையும் குற்றங்களையும் மன்னித்து மீண்டுமாய் இழந்து போன சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் தந்து வழி நடத்துவாராக. எனவே இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? இப்பொழுது நாம் ஜெபிக்கலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தை, இந்த அருமையான காலை பொழுதிற்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. தகப்பனே, இந்த நாளிலும் கூட அதிகாலையிலே எங்களோடு கடந்து வந்து ஆண்டவரே உமது முகத்தை காண்பித்து ஆண்டவரே உம்மோடு பேசுவதற்கு கொடுத்த இந்த மேலான கிருபைக்காக நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் சுவாமி. அன்பார்ந்த இயேசு சுவாமி, இந்த நாளிலே எங்களுக்கு வாக்கு கொடுத்தீரேன், அயலானுக்கு செய்வது ஆண்டவருக்கே செய்வது என்று சொல்லி. ஆம் தகப்பனே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய தேவைகளை நீர் நிறைவு செய்து கொண்டிருக்கின்றீர். ஒவ்வொருடைய தேவைகளையும் நிறைவு செய்து கொண்டிருக்கின்றீர். ஆனால் அநேக மக்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே தேவையான அளவுக்கு அவருக்கு போதுமான அளவுக்கு உணவோ உண்ண உடையோ ஆண்டவரே தங்குவதற்கு இடமோ இல்லை. குறிப்பாக இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட அநேக மக்கள் உண்டு. அவர்களை தன்னுடைய சொந்த வீட்டை விட்டும் கூட தன்னுடைய சொந்த நகரை விட்டும் கூட ஒதுக்கி வைத்திருப்பதை நாங்கள் கேள்விப்பட்டு கொண்டு இருக்கின்றோம். அநேக பேர் கணவரை இழந்து இருக்கிறார்கள், அநேக பேர் தன்னுடைய மனைவி இழந்து போய் இருக்கிறார்கள், அநேக பேர் தன்னுடைய குழந்தை செல்வங்களை இழந்து போய் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக்கொண்டிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்களுடைய தேவைகளை நீர் அறிந்திருக்கின்றீர். நீர் உண்மையுள்ள தெய்வமாய் இருக்கின்றீர், உறுதியான தெய்வமாய் இருக்கின்றீர், மெய்யான தெய்வமாய் இருந்து ஆண்டவரே இந்த நாளிலும் எங்களை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். உம்மால் மட்டும்
மட்டுமே அவர்களுக்கு உதவி செய்ய முடியும். குறிப்பாக இந்த கொரோனா நோய் முழுவதும் எங்களுடைய தேசத்தை விட்டு கடந்து செல்லும்படியாகவும் ஆண்டவரே, இந்த கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த நோயிலிருந்து விடுதலை அடைந்து மீண்டுமாய் திரும்ப வந்து உமக்கு நன்றி செலுத்தி ஆண்டவரே உமது பெயர் விளங்கும்படி வாழும்படியாக உமை நோக்கி செபிக்கிறோம். சுவாமி தகப்பனே, இந்த நாளில் வாக்கு கொடுத்தீரே, மிக சிறியோராகிய என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நீங்கள் செய்வதையெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லி, ஆம் தகப்பனே, இதே போல் காரியங்களை அறிந்திருந்தும் கூட நாங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கின்றோம். ஆண்டவரே, மற்றவர்கள் கேட்கும் பொழுது நாங்கள் மறுதளித்து இருக்கின்றோம், கொடுக்காமல் இருந்திருக்கின்றோம், வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்லி இருக்கின்றோம். இந்த நேரத்திலும் கூட தகப்பனே, மனம் திரும்பி உம்மை நோக்கி வந்திருக்கிறோம். சுவாமி, எங்களுடைய பாவத்தையும் குற்றத்தையும் உணர்ந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி மீண்டுமாய் உம்மோடு சேர்த்து கொண்டு மற்றவர்களுக்கு உதவ போதுமான அளவு ஆசீர்வாதத்தை தரும்படியாக ஜெபிக்கின்றேன். குறிப்பாக இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக உமது திருமுகத்தை பார்த்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக, ஒவ்வொரு மீது மனம் இறங்குவீராக, அவர்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. யார் யாரெல்லாம் இதே போல் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மிடம் கடந்து வருவார்களாக, உம்மை நோக்கி வருவார்களாக. அன்பார்ந்த இயேசு சுவாமி, அவர்கள் உம்மை நோக்கி கூக்குரலிட்டு கூப்பிடக்கூடிய வேளையிலே அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கி நான் இருக்கின்றேன், அஞ்ச வேண்டாம் என்று நீர் ஆறுதலாய் அவர்களோடு பேசும்படியாக செபிக்கிறோம். சுவாமி, இந்த அதிகாலையிலே நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட இருந்து எங்களுடைய குரலை கேட்டு உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து இருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் தாய் கன்னிமரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம். எங்கள் நல்ல தந்தையே, ஆமென். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அம்மா, தாய், ஆரோக்கிய மாதாவை, உம்மை நோக்கி இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. குறிப்பாக இந்த வணக்க மாதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களை மகனிடம் பரிந்து பேசி விண்ணக ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கின்றார். உங்களை ஆசீர்வதிக்க அவர் உறுதியாய் இருக்கின்றார். எனவே இந்த நேரத்தில் நற்கருணை நாதர் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.